மாதம் இந்திய விருந்தினராக மன்னார் மாவட்டம் செல்வநகரிலிருந்து திருமதி உமா மகேஸ்வரன் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் இந்தியாவிலே பிறந்த நீங்கள், ஆனால் நீங்கள் பிறப்பிடம் இல்லை, உங்களோட பெற்றோர்கள் மன்னர், நீங்கள் இந்தியாவுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க, இந்தியாவுக்கு ஏன் போனதென்று சொல்லலாம். அது சொல்லிப்போட்டு நீங்கள் அங்கே என்ன படித்தீர்கள், பிறகு ஏன் திரும்பி மன்னாருக்கு வந்தீர்கள் என்பதை பற்றி இப்போ நீங்கள் ஒரு கைவியல் சம்பந்தமான உமா ப்ரொடக்ஷன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த 5 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு வேலை தொழிலும் கொடுத்து நீங்கள் அதில் ஒரு முதலாளி தலைமைத்துவம் இருந்து நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இயற்கை மருத்துவ குணம் கொண்ட உணவுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் மருந்து வேண்டாம் என இயற்கையாக பல உணவுகளை செய்திருந்தீர்கள். நீங்கள் விவரமாக கூறலாம். நீங்கள் இனிமேல் உங்களை பற்றி ஒரு பகிர்ந்து கொண்டு, உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு, உங்களோட பணியை பற்றி எங்களுக்கு தாருங்க, வாங்க. ஓகே, இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். என்னோட பேர் உமா மகேஸ்வரி. மன்னார்ல நான் செல்வநகர் கிராமத்துல இருக்கிறேன். தலை வெட்டுப்படுது, கொஞ்சம் மின்னுக்குங்க, தலை வெட்டுப்படுது. சரி சரி, இப்ப சரி, ஓகே ஓகே. மன்னார் மாவட்டத்துல செல்வநகர் கிராமத்துல இருக்கிறேன். என்னோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க என் அம்மா அப்பா எல்லாம் மன்னார்ல இருந்தவங்க. போர் அடிப்படையில இந்தியாவுக்கு போய் அங்க என்னோட சகோதரங்கள் 5 பேர், நான் 5வது பிள்ளை. நான் 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து என்னோட மகனோட நான் ரிலிஜன் மாதிரி திருமணம் முடிச்சதுனால ஒரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இலங்கைக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்படி வரும்போது இங்க நாங்க இந்த வறுமையை போக்குறதுக்காக சர்வே பண்றதுக்கான ஒரு வழியா நாங்க ஆயுர்வேத சோப்புகளை செஞ்சு எல்லா கிராமங்கள்லயும் இருக்கிற வீடுகளுக்கு நாங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி என்னத்துல சோப் செய்த நீங்க? ஆயுர்வேதத்துல நாங்க ஸ்கின் நல்ல க்ளோவா வர்றதுக்கு, அப்புறம் கருப்பு டார்க்னஸ் எடுக்கிறதுக்கு அது இயற்கை சார்ந்த சோப்புகளை நாங்க செஞ்சுக்கிட்டு அது இருந்தோம். என்ன பொருள் கொண்டு செய்த நீங்க அந்த சோப்பு? கத்தாழை சோப்பு, ஆவாரம் பூ சோப்பு, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இலங்கையில ஒரு ஒரு உற்பத்தியை செய்யறேன்னு சொன்னா அதுக்கான ஒரு சட்டபூர்வமான இதுகளை நாங்க பெற்றுக்கொள்ளணும் இருக்கும்போது அது ரொம்ப கடினமா இருந்தது. அப்ப அதை சார்ந்து நாங்க ஒரு 10 பெண்களை வச்சு நாங்க சிறுவா ஒரு குழுவா இயங்கி இந்த ப்ராடக்டை நாங்க வெளியே கொண்டு வந்தோம். முற்று முழுதுமா இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதில்லை. இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை, என்ன போல ஒரு கணவனால கைவிடப்பட்டவங்க அல்லது பெண்களை ஒரு ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து நாங்க இந்த தொழிலை செய்யணும்னு முன்னுக்கு வந்தோம். ஸோ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் எங்களோட இணைஞ்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க உமா ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு நாமத்தோட இந்த கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 2014 ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். நீங்க என்னென்ன பொருட்கள் செய்யறீங்க? இல்ல, நீங்க இந்த சோப்பு செய்த பற்றி சொன்னீங்களா? சோப்பு என்னத்தால செய்த நீங்கள்? என்னத்தால எப்படி செய்தீங்க? சோப்பு 100% கெமிக்கல் அல்லது அப்படின்றது சோப்புல இல்ல. நாங்க தேங்காய், முக்கியமான மூலப்பொருள் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் 90%, மீது 10% தான் கெமிக்கலை ஆட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சோப்பு. அது குளியல் சோப்பு முற்று முழுதாவே தேங்காய் எண்ணெயை சார்ந்த, அதாவது ஒயில் சார்ந்த உற்பத்தியாக தான் இந்த சோப்பு இருக்கும். அப்படி அதை நாங்க பயன்படுத்தும் போது ஒரு மெடிக்கல் ரீதியா நாங்க அப்ரூவல் நிறைய எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு சட்ட சிக்கல்கள் நிறைய இருந்ததுபடியா நாங்க உள்ளூர்ல இருக்கிற பெண்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமா பயன்படுத்துறதுக்காக நாங்க அதை பயிற்சியும் கொடுத்து அந்த பொருளை நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம். காலப்போக்குல கொரோனா அந்த பொருளாதார மாற்றங்கள் வரும்போது அந்த மூலப்பொருட்களை எடுக்கிறது எங்களுக்கு ஒரு சவாலா இருந்தது. ஸோ அதற்கான மாற்று வழியை நாங்கள் என்ன நினைச்சோம்னா, எங்கள்கிட்ட மூலிகை இருக்கு. எங்களோட மன்னார் மாவட்டத்தில் எங்களை சூழ்ந்து நிறைய மூலிகைகள் இருக்கு. இப்போ ஆவாரம்பூ, முருங்கை இலை, வல்லாரை, இதை வச்சு எங்களோட புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் எதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை சார்ந்த ஒரு மூலிகை படிப்பை நாங்கள் படிக்க மேற்கொண்டோம். ஸோ மடித்து நான் அதை முற்றுமுழுதா இது பொருளாதாரத்தை மட்டுமே மேம்படுத்தக்கூடாது, இது ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கணும், இதுல இன்னும் ஒரு 50 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது ஒரு நோக்கத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த உமா ப்ராடக்ட்.
மக்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது தானே அது. ஆமா. என்னென்ன இது செய்கிறீங்க நீங்கள்? ஆகாரம் போல என்ன நாங்க செய்கிறீங்க? நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இது வந்து நெல்லிக்காய். கசப்பு நெல்லிக்காய் வந்து நீங்க நேரடியா உங்களுக்கு கிடைக்காதபடியா, நாங்க வந்து இத டீஹைட்ரேட் பண்ணி, இத பவுடர் ஆக்கி நாங்க காய குடுக்குறோம். வச்சா? ஆஹா. இது வந்து டீஹைட்ரேட் காய வைக்கிறது நான் சூரிய ஒளியில காய வைக்கிறது இல்ல. டீஹைட்ரேட் பண்றது. இதுல இருக்கிற நீர்த்தன்மையை மட்டும் நீர்த்தன்மையாகட்டும். ஆமாம் ஆமாம். அகற்றிட்டு இத பவுடராவும் குடுக்குறோம். பிளஸ் இத ஒரு விதம் மாதிரி குடுக்குறோம். அதாவது நீங்க வந்து சுகர் பேஷண்ட் கொஞ்சம் சுகர் கூட இருந்துச்சுன்னு சொன்னா, இத டெய்லியும் காலையில ஒரு மெடிசனா ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து நீங்க தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தா, இது நல்ல ஒரு ஆயுர்வேத நிவாரணியா இருக்கும். ஸோ இது போல அ இப்ப முடக்கத்தான். இப்ப நாங்க நான் நான் இது வந்து முடக்கத்தான் பாக்கெட் வந்து நாங்க என்ன செய்றோம்னா, அதே போல தான். முடக்கத்தான நாங்க அ எடுத்து கிளீன் பண்ணி, இத வந்து டீஹைட்ரேட் பண்ணி, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நாங்க கெட்டு போகாத அளவுக்கு இத வே உலகத்தான் இல்லையா இது? இது இல்லையா இது? இல்லை. ம். இதுல பவுடரும் நாங்க வச்சிருக்கிறோம். பவுடர் இது. பவுடர் பண்ணி இல்லை, இது என்ன செய்கிறோம்? தண்ணிக்குள்ள போட்டு கரைச்சி போட்டு குடிக்கிறோம். ரசத்துக்குள்ள ரசம் செய்யும்போது, சம்பல் செய்யும்போது, அல்லது வந்து இது தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி முட்டிகளுக்கு தேய்க்கிறது அந்த மாரி எல்லா இதுக்குமே நாங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இப்ப நாங்க வந்து இதுக்குத்தான் என்னது பாவிக்கிறோம்? பாதம் 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 இல்லை, பாதம். வாதத்துக்கு பாத பயன்படுத்துறோம். நிவாரணிக்கு அதே செய்கிறேன். போல நாங்க என்ன செஞ்சோம்னா ஏபிசி மால்ட்னு சொல்லி இத பத்தி இப்ப பிரபல்யமா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஏபிசி மால்ட்னா அப்படின்னு சொன்னா கேரட், பீட்ரூட், ஆப்பிள், நெல்லிக்காய், பாதாம், பிஸ்தா இதோட டீஹைட்ரேட் பண்ணி நாங்க பவுடர் பண்ணி இத வந்து காலையில மார்னிங் ஹெல்த் ட்ரிங்கா கொடுக்குறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பெண்கள் இப்ப சீசர் பண்ண இப்ப இது வந்து முக்கியமா எதை பண்ணுதுன்னு சொன்னா ஸ்கின்ல இருக்கிற க்ளோவையும் அந்த ஒயிட்னஸையும் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் இந்த ஏஜ் காட்டாம அந்த அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வயது தான் இல்லாமல் இளமையாக காட்டும். எளிமையா காட்டுற மாதிரி. ஸோ இதை நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஐகான் சொல்லி கொழும்புல ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ அவங்களோட நாங்க 1 இயர் டிப்ளமோ படிச்சு இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ நாங்க டைஸ்பரா எங்களோட கம்பெனியில இருந்து 50% நாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தான் செய்துக்கிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலான ஆட்களுக்கு இதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்கள்ட்ட இருந்து வந்த ரிசல்ட்ல நிறைய இப்போ கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட் வந்து நாங்க ஆயுர்வேத சார்ந்த ஆர்கானிக் ப்ராடக்டா நாங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா எங்களுடைய மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவை அவங்க தேடும் போது அதை இலகுவா கிடைக்கிறதுக்கான வழியா வந்து உமா ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது இந்த பேக்கெட் ஒரு ஒரு பேக்கெட் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க? இது வந்து இத்தனை 2500 கிராமண்டு இருக்காங்க. கிராம் 2500 கொடுக்குறோம். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த விலைக்கு கொடுக்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ பீட்ரூட்டையும் 5 கிலோ கேரட் வந்து நாங்க டீஹைட்ரேட் பண்ணுனா அது 1 கிலோ தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இதோட வீரியம் வந்து கூட இதுக்குள்ள இருக்கிற அந்த பொருள் சத்து விலை மதிப்பு தான். அதனால நாங்க இதை எப்படி கொடுக்குறோம். இப்ப இலங்கையில இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கிற அந்த ஃபியூவல் பிரச்சனையில பொருள்கள்ல விலை வந்து அதிகமா இருக்கு. ஆனா நாங்க அதை சேர்க்காம முக்கியமா அந்த ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. எப்ப நாங்க பொருளை தயாரிக்கும் போது தரம் இருக்குதோ அதே தரத்தை நாங்க கடைசி வரைக்கும் ஒரு 500 ப்ராடக்ட் கேட்டாலும் எங்களால கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பெண்கள் வந்து அதை கொண்டு வரபடியா கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஆமாம், மன்னாரில் செய்யலாம் தானே. மற்ற இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலும் உங்களுக்கு வெள்ளப்பெருக்குகளால் வந்ததாலும் பிரச்சனைகள் என்ன விளைச்சல்கள் கரைச்சல் தானே மரங்கள். வேறு என்ன செய்யுது? அதுல வந்து நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இப்ப நாங்க எங்களோட கட்டடம் வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதி. மன்னார் வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதி. அதுல வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா வெள்ளம் வந்து திடீர்னு வந்தபடியா நாங்க அதுக்கான ஆயத்தம் செஞ்சு வைக்கல. ஸோ அது வைக்க. எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிச்சு. ஆனா கவர்மெண்டால எங்களுக்கு வந்து நிதி திட்டங்கள் தருவதா வந்து அறிவிச்சு அந்த ஃபார்ம்லாம் பதிஞ்சாங்க. பட் ஆனா அதுக்கான எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. அது வெறுமனே ஒரு விளம்பரமாகத்தான் இருந்தது. ம் 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 ம். ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு உருவாக்கினது. பட் ஆனா நாங்க அவங்களோட உதவி மட்டுமே எதிர்பார்க்கல. அதை தாண்டி வேற என்ன செய்யலாம் அப்படின்னும் போது நாங்க எங்களோட வீடுகள்ல இருக்கிற முருங்கை இலை பவுடர்கள், ம். வல்லரை பவுடர்கள் அந்த மாதிரி இலகுவா அந்த வெள்ளத்தால அழியாத மூலப்பொருட்களை வந்து நாங்க பயன்படுத்தி சத்துமாக்களை நாங்க ரெடி பண்ணி கொடுக்க வலிக்கிட்டோம். ஆவாரம்பூவில் என்ன செய்த நீங்கள்? ஆவாரம்பூவில் ஆவாரம்பூவில் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு மருந்து எடுக்கிறவங்களா அப்படி இருந்தால் அவங்களுக்கு காயங்களோ இல்லை ஆறாத வடுகளோ இந்த முட்டி வருத்தங்களோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆவாரம்பூவை நாங்கள் என்ன செய்யறோம்னா அதே மாதிரி டீஹைட்ரேட் பண்ணி அதில் கரிஞ்சீரகம் வெந்தயத்தை ஆட் பண்ணி பவுடராக கொடுக்குறோம். சரி,
மார்னிங் வந்து இந்த கிரீன் டீ குடிக்கிற மாதிரி இது கொஞ்சம் கசப்பா இருக்கும். பட் ஆனா இதோட தேன் விட்டு குடிக்கலாம், தேன் வெளிப்பாடு விட்டு. வந்து இதோட நல்ல ஒரு மாற்றம் வந்து நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான இந்த மாத்திரையால பயன்படுத்த முடியாததை இந்த ஆவாரம்பூ பயன்படுத்தப்படும். ஆவாரம் பெண்களுக்கும் நல்லன்னு சொல்ற வேலையெல்லாம் அப்படி ஓ பெண்களும் பாவிக்கலாமா? ஓ இது இந்த மாதவிடாய் நேரத்துல நாங்க மாதவிடாய் நேரத்துல கூட ஒரு உம், காலையில அந்த 3 நாளும் வந்து ஒரு ஸ்பூன் குடிச்சோம்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட அந்த ரத்தம் வந்து ஃபில்டர் பண்ண உடம்புலயே தங்காம அது வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நெட்ல ஆமாம். நிறைய விஷயங்கள் இதை பத்தி இருக்குது. வேறு என்ன நாவல் கொட்டை அதுகள் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா ப்ராடக்ட்? இயற்கையா எந்தெந்த மாதங்கள்ல எங்களுக்கு அந்த மூலிகை பொருட்கள் கிடைக்குமோ அந்தந்த மாதத்துல நாங்க அதை கலெக்ட் பண்ணி அதை ஒரு வெளிவடிட் பண்ணி அதாவது நாவல் விதையை எடுத்து கோப்பியோட மிக்ஸ் பண்ணி கரிஞ்சீரகம்லாம் போட்டு அது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு தனியா செய்வோம். அதே மாதிரி இப்ப நோமலா எங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாவல் விதையை வந்து ஒரு ஹெல்த்ல கொஞ்சம் நல்ல ஊட்டச்சத்து முக்கிய ஒரு பொருளா இருக்கிறபடியா நாங்க அந்த நேரத்துல அதை கலெக்ட் பண்ணி நாவல் விதை இல்லாத நேரத்துல நாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஈவன் இந்த மாங்காய் பவுடர், பாவக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மாங்காயில் எப்படி என்ன பழத்தில் செய்றீங்களா காயில் செய்றீங்களா? இல்ல பழத்துல நாங்க என்ன செய்யறோம்டா இந்த பழத்தை கலெக்ட் பண்ணி அதாவது இது வந்து வெளிநாட்டுல இருந்து வர்ற பழங்கள் இல்ல, உள்ளூருக்குள்ள கிடைக்கிற கருத்து கொழுமா, வெண்கொழும்பா அந்த மாதிரி வெள்ளை இதுக்குள்ள அதாவது விளையாட்டு விளையாட்டு அம்பலவியம். அப்படியான கிடைக்கிறதுகளை கலெக்ட் பண்ணி அந்த அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி பவுடர் ஆக்கி சின்ன ஆக்களுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு இப்போ திடீர்னு எங்களுக்கு மேங்கோ ஜூஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மேங்கோ எடுத்து புழிஞ்சி மிக்சியில் அடிக்க தேவையில்லை. ஸோ இந்த பவுடரை அதில் போட்டு அதில் ஐஸ் கட்டியும் நீங்கள் பாலையும் மிக்ஸ் பண்ணால் நேச்சுரலான ஒரு பழ ஜூஸை நீங்கள் குடிப்பீங்க. இதில் நாங்கள் எந்த ஒரு கலரையோ அல்லது இதில் ஒரு கலப்படம் செய்யாத பொருட்கள். அதுக்கான சான்றிதழ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு 90% எடுத்துட்டோம். என்ன விலை இந்த பொட்டில் என்ன விலை? இதை வந்து இப்போ நாங்கள் மேங்கோ வந்து 1 கிலோ மேங்கோ போட்டால் தான் எங்களுக்கு 200 கிராம் கிடைக்கும். ஸோ அந்த 1 கிலோ மேங்கோட விலையும் இந்த கண்டெய்னரோட விலையும் நாங்கள் அதில் போடுவோம். ஸோ இது 2100 நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10-15 பேர் குடிக்கலாம். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்கும். ஸோ 1 கிலோ 2 கிலோ பவுடர்னு சொன்னால் 1/4 கிலோ அப்படின்னா நீங்கள் அதை மெருகுடிக்க வேண்டியதான் ஒரு 3 கிலோ பவுடரை நாங்கள் குடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வல்லாரை இப்ப 5 கிலோ வல்லாரை போட்டாதான் உங்களுக்கு 100 கிராம் கிடைக்கும். அப்ப ஒரு பிள்ளை வந்து ஒரு 0.5 தான் சாப்பிடுவாங்க. அதுவே பொடியாக்கி கொடுக்கும் போது அவங்க அந்த 1 கிலோவும் சாப்பிடக்கூடிய சக்தி அது அங்க ஏற்படும். வல்லாரர்கள் எல்லாம் எப்படி கிடைக்கின்றதுங்களா? எப்படி கிடைக்குது? நாங்க அதை ஒரு யூனிக்னஸா வச்சிருக்கோம். என்னன்னா எங்களை போல இருக்கிற பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாம கிராம சைட்ல இருக்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, விவசாயம் வச்சிருக்கிறவங்க, அதாவது வயல்புறத்துல தண்ணி ஓடுற பகுதிகளில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நாங்க கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் வரும்போது நாங்களே போய் கலெக்ட் பண்ணி அதை நாங்க மூட்டையில எடுத்துட்டு வருவோம். இப்போ ஒரு கிழமைக்கு திங்கக்கிழமை நாங்க வல்லாரை கலெக்ட் பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமை நாங்க முருங்கை கலெக்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு நாளை கலெக்ட் பண்ணிட்டு ஓடுற வயசை இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 2 நாள் நாங்கள் டைம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து 7 நாள் நாடு கடந்து போகும்போது அதில் அவங்களும் கொஞ்சம் 1 வருஷம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த படம் அங்கே நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை எங்களுடைய அந்த உற்பத்தி வந்து அவங்க ஆர்டர் கொடுத்த அன்றைக்கு தான் அதை வெற்றி செய்யப்படும். ஸோ அது எங்களுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு வேலையை செய்கிறோம். எத்தனை வருஷமா நீங்க இதை செய்து கொண்டு பாருங்க? 2013 ஆரம்பிக்கப்பட்டது, 2015 வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இப்போ 2025 வந்து ஜிஎம்பிக்கு அதாவது குட் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நாங்கள் ஐஎஸ் ஒரு படிப்படியாக இது ஒரு பெண்கள் சார்ந்த உற்பத்தி நிலையமாக இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இது தன்னிச்சையாக உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு 29 ஒரு மந்த்லி வந்து நாங்கள் ஒரு 30 பேருக்காவது நாங்க டயஸ்போரா ஆக்களுக்கு நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம். புலம்பெயர் தேசத்துல இருக்கிற நம்மட மக்களுக்கு நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இங்க உங்களோட ஊர்லயே இது கனடால, யூஎஸ்ல, கொரியன்ல இருக்கிற எல்லாருக்குமே நாங்க அனுப்புறோம். ஸோ எங்களோட வீடியோ ப்ரொமோட் மூலயமா எங்களை தொடர்பு கொண்டு அவங்களே நேரடியாக கேட்குறாங்க. அது போக ஸ்பைசஸ், குரக்கன் மாவு, புட்டு மாவு, முருங்கை புட்டு நீங்களே தயாரிக்கிறதா? நீங்களாவே அதுக்கேற்ற மெஷின்கள் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? அதுல எல்லாம் காட்டிடலாம். அது என்ன காட்டிடலாம்? காட்டலாம், தாராளமா காட்டலாம். காட்டி சொல்லுங்க அவன் நீங்க செய்கிறது. ஒரு செகண்ட் நான் கம்பெனிக்குள்ள போய்க்கிறேன்.
ம். ஸோ இது வந்து எங்களுடைய ஸ்பைசஸ் ஏரியா. இது வந்து இப்ப நாங்க வந்து இதுல ஆமா. மிளகாத்தூள் ஐட்டு அரைக்கிறது. ஆமா. நாங்க அ இந்த இடத்துல வந்து மாவு, ஒடியல் மாவு, குரக்கன் மாவு, சத்து அந்த மாதிரியான ஐட்டங்கள நாங்க அரைச்சு ஃபில் பண்ணுவோம். ஸோ ம். சின்ன சின்ன மிஷின்கள் தான். ஓ ஆமா. இது வந்து இதுல நாங்க ஒடியல், ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷா தயாரிக்கப்பட்ட இது எல்லாமே வந்து நாங்க இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருப்போம். இது ஸோ ஒடியலா கீழே இருக்கிறதெல்லாம்? இதெல்லாம் ஒடியல் ஒடியல் ஒடியல்கள் வைக்க மன்னார் ஒடியல் எல்லாம் நல்ல 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 சத்த clean ஆ நல்ல டேஸ்டான சாமான்கள். ஆமா. நாங்க இப்படி முக்கியமா இந்த மாதிரி ஒரு நல்லா பேக்கெட் கிளியரா இப்படி ஒரு பேக்கெட் இருந்தா அவ்வளோ காசு எடுப்பீங்க? இது வந்து 1200 நாங்க கொடுக்குறோம். ஸோ 1 கிலோ ஆமா. இருக்கு. இப்படித்தான் அந்த மன்னாராக்கள் இப்படி இந்த நடுவா சீவி சீவி தான் இந்த செய்கிறது. நல்லா இருக்கு. நல்லா மற்ற கிளீனா இந்த வட்டமட்டமா செய்கிறது அது செய்கிறீங்களா? அது ஓ ஓ நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து கனடால இருந்து வந்து 50 கிலோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஆ, அதே போல தான் இது. அதே இதுல ஒடியல் மாவு நீங்க சீனி தேங்காய் போட்டு சாப்பிடலாம். ஆமா. ஸோ அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம். சொக்குரக்கன். இப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வெளிநாடு போறதுக்கு ஆயத்தமா இருக்குது. கிட்டத்தட்ட 25 கிலோ மிளகாத்தூள் கேட்டிருக்கிறாங்க. ஆ, கனடால இருக்கிற கிரியா அப்படின்னு சொல்லி இறைச்சி தூள் இது. ஆமா. இத நாங்க ரெடி பண்ணுவோம். இது ஆவாரம் பூ. ஸோ ஆவாரம்பூ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவாரம்பூ என்னத்துக்கு பாவிக்க ஆவாரம்பூ எடுத்து என்ன செய்கிறது? இது எடுத்து என்ன ஆவாரம் பூ வந்து செய்யுது? டயபெட்டிக் இலைய இது இலை இல்ல இது. பூவு. ஆ, இத ஆமா. நாங்க பவுடர் பண்ணி பவுடர் ஆக்க போகணும். பூவா ஆமா. பூவாவும் குடுப்போம். ஏன்னா பூவுண்டா, அவங்க தேவையான அளவுக்கு அத அடிச்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்க இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி இத நாங்க செய்வோம். ஸோ எங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன மிஷின்கள் தான் இருக்கு. ஸோ இதுகள வச்சு தான் நாங்க செய்றோம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவாரம்பூ ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா, ஆமா, அ ஆமா. வல்லார ட்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆவாரம்பூ கலெக்ஷன் இதெல்லாம் நாங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வச்சிருக்கிறோம். ம். அதே போல இதெல்லாம் வந்து அரிசி மாவு, இது கோர அரிசி, சிகப்பரிசி, வெள்ளரிசி, கருப்பு கவுனி அந்த மாதிரி வித்தியாசமான இதுகள்லாம் வந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அது ஆமா. போக வந்து ஆரஞ்சு பவுடர். இப்ப இத பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுல ஒரே வந்து பீட்ரூட் பவுடர்கள், ம் பீட்ரூட்டன் காய வச்சு அப்படிதானே ஆரஞ்சு இருக்கு. ம், ம். ஓ சொல்லுங்க அதே நீங்க போல அதை வச்சு. இது ஆரஞ்சு. குறைஞ்ச முகத்துக்கு தோலல் பூசுறதுக்கு வந்து தோலல் நாங்க பவுடர் தோலெல்லாம் தோல் பவுடர் ஆக்கி இது என்னத்துக்கு நல்லா? பவுடர் ஆக்கி ம். இது வந்து முகத்துக்கு போடுறது, கை கால்ல வந்து நல்லா பளிர்ன்னு கலர குடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு. இதுல எதுவுமே கலப்படம் பண்றதில்ல. இந்த ஆரஞ்ச டீஹைட்ரேட் பண்ணி, இதுல நாங்க கவுப்பி, உளுந்து, அதுக்கப்புறம் தானியங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நலங்கு மாவு மேல்ல பூசி குளிக்கிற மாதிரி இத நாங்க பயன்படுத்தி குடுப்போம். இப்ப நீங்க சிக்கனுக்கு பார்த்தீங்க என்னென்ன சேர்க்குறீங்க அதில் தோடம்புல தூள்ல இதுல காய வந்து வச்சு? நலங்கு மாவு மாதிரி. இதுல வந்து வேர்க்கொம்பு இது வசம்பு, பயறு, அதாவது பாசிப்பயிறு, அ ஆ. அது இதுல கொஞ்சம் ஆவாரம்பூ, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேப்போம். அதுக்கு ம். பிறகு வேப்ப இல கொஞ்சம் சேப்போம். அதாவது உடம்புல தேய்ச்சு குளிக்கிறதுக்கு. ஆமா. ஸோ பவுடரா அந்த செய்கிறீங்க. கருப்பு தோல் பவுடரா செஞ்சு அனுப்புவோம். இப்ப இது ரா மெட்டீரியல்ல இருக்கு. இத நாங்க தயார்படுத்தினா இந்த கலர்ல உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ம். வரும். இத நாங்க கிலோ கணக்குல நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். இது ஸோ இத என்ன பெக் விலை ஒரு பண்ணியும் பேக்கெட்? கேட்பாங்க. அதே மாதிரி ஆமா, இது ஆமா. வந்து இப்படியே வந்து ரூ. 2200 நாங்க குடுக்குறோம். ஆ. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வரும். ம், ம், ம். இது ஆ முகத்துக்கு பூசி குளிக்கிறாரோ? முகத்துக்கு பூசி குளிக்கிறது. அதே போல இப்ப நீங்க இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் இப்ப யுஎஸ்க்கு நாங்க பார்சல் பண்ணி வச்சிருக்கிறோம் முருங்கைக்கீரை. ஸோ இத நாளைக்கு நாங்க அனுப்பணும். இப்படி முருங்கைக்கீரை 2 கிலோ முருங்கைக்கீரைய ட்ரை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமா. முருங்கைக்கீரை முருங்கை இல்லையா? முருங்கைக்கீரைய ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். இது வெளிநாட்டுக்கு போகுது. ஸோ அதே போல இது பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய எண்ணெய், தேங்காய் எண்ணெய வந்து நாங்க தயாரிக்கிற பகுதி. ஸோ தலைக்கு வந்து நாங்களே தயாரிச்சு மாடுகளுக்கு புண்ணாக்கு ரெடி பண்ணி குடுப்போம் இதுல. ஆமா. ஸோ இத பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு ரெடி பண்ணி கொஞ்சம் மாடுகளுக்கு நெட் சரியில்லாம இருக்கு. ம். இதுல இருந்து எந்த கழிவு இது பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க தேங்காய் எண்ணெய். இத நாங்க வந்து ஃபில்டர் பண்ணி இப்படி இந்த மாரி வச்சிருக்கிறோம். நாவல் விதை நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப நாவல் நாவல் விதைய விதையெல்லாம் கொண்டு வந்து எப்படி நீங்க நாவல் விதையெல்லாம் எடுக்கிறீங்க? கோப்பி தயாரிக்கிறதுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்.
எங்களுக்கு எங்களோட தேசம் வந்து எல்லாமே எங்களுக்கு இலகுவா கிடைக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அதை மன்னார். நாங்க வீணடிக்காம நாங்க அதை கலெக்ட் பண்ணி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். Yeah. அதே அதே போல ராசவள்ளி கிழங்க ஒரு நிமிஷம் கட் ஆயிட்டு. கட்டாயம். அதே போல ராசவள்ளி பவுடர் நாங்க மேக் பண்றோம். ஆமா. இத பாத்தீங்கன்னா ராசவள்ளி கிழங்க நாங்க என்ன செய்யறோம்னா தண்ணியில கலந்து போட்டு தேங்காய் பால் விட்டு சீனி போட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு அப்படியே நீங்க கஞ்சியா குடிக்கலாம். நீங்க இப்படியே அவசியம் முளைப்படி இல்ல, அதே பவுடர் ஒண்ணுமே ஆக்குறீங்களா? இல்ல. பவுடர் ஆச்சுக்கிறீங்களா இதையும்? உங்களுக்கு எப்பெல்லாம் இது தோணுதோ ராசவள்ளி குடிக்கிறோம். ஸோ நான் காட்டுறேன் அவங்க வேலை செய்யற பெண், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தோல் எல்லாம் சீவி மண்ணோட இருக்கும் இல்லையா, ஆமா. அதை கீழே வச்சு நாங்க வெட்டி அதை துப்புராக்கி அதுக்கு பிறகு கழுவி எடுக்கணும். இருங்க காட்டுறேன் இந்த வேலை செய்யறாக்களை. எத்தனை பேர் வேலை செய்யணும் உங்களோட நிறுவனத்தில்? இந்த காட்டுறேன், ஒரு நிமிஷம் வருங்க. ஆமா. இது இப்படி கிழங்க நாங்க கலெக்ட் பண்ணி ஆமா. அதுல இருந்த தோலெல்லாம் நீக்கி போட்டு ஆமா. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த இதுல போட்டு நாங்க கழுவி எடுப்போம். சோ இது ஆமா. ராசவள்ளி கிழங்கு. இது முழுக்க நாங்க ஃபுல்லா வந்து தோலெல்லாம் கிளீன் பண்ணி தண்ணியில போட்டு கழுவி அதை மிஷினுக்கு கொண்டு போய் செய்வோம். இப்ப சீசனா சொல்லிக்கலாங்க. இப்ப சீசன், இந்த சீசன்ல நாங்க கலெக்ட் பண்ணிக்குவோம். ஆமா. நெக்ஸ்ட்ல வந்து நாங்க வந்து அத அத சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இது நாங்க சீசனுக்கு குறைவா வரும். ம். எங்களுக்கு சீசன் முடிஞ்சதுன்னு சொன்னா இப்ப இப்ப ரசவள்ளி கிழங்கு வந்து 500 ரூபா கிலோவுக்கு விக்கிறாங்க. இதுவே நாங்க மொத்தமா எடுக்கும் போது உங்களுக்கு எங்களுக்கு குறைச்சு தருவாங்க. குறைவா தருவாங்க. சோ ஆ. நாங்க அதை கலெக்ட் பண்ணி அதை கழிவு போயிடும். 10 கிலோ நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு 4 கிலோ கழிவு போயிடும். அப்புறம் அதை நாங்க கழுவி டீஹைட்ரேட் பண்ணி அதை பவுடர் ஆக்கும் போது 10 கிலோ கிழங்கு வந்து 7 கிலோவா மாறும். 7 கிலோ ட்ரை பண்ணதுக்கு பிறகு 4 கிலோவா மாறும். 4 கிலோ ட்ரை பண்ணதுக்கு பிறகு 1.5 கிலோவா மாறும். அப்ப நாங்க வந்து 200 கிராம் கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் ரெண்டு ரெண்டு வேளைக்கு எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ம், 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 ம். ஒரு 10 கிலோ நாங்க ட்ரை பண்ணி 1 கிலோ கொண்டு வரும்போது நீங்க சாதாரணமா ஒரு கிழங்கு சாப்பிடுறதுக்கும் பவுடர் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் வந்து மாறுபடும். ஆமா, ஆமா. அப்படி உங்களுக்கு இது செய்யறதுக்கெல்லாம் வந்து பரிசோதனைகள், சுகாதார பரிசோதனைகள் எல்லாம் வந்து இப்ப நாங்க பாப்பினு. ஜிஎம்பி எடுத்திருக்கிறோம். இப்ப 90% வேலை முடிஞ்சுது அதுக்கு. ஸோ கொஞ்சம் ஃபினான்சியலா வந்து எல்லாமே ஒரு பெண்களா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கப்படியா உடனே சடனா நாங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் இங்க 50,000 60,000 நாங்க கட்ட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ம். வந்து இப்ப நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது இந்த ஷிப்பிங் சார்ஜுகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆமா. எங்க கஸ்டமர் ஆக்கள் எடுக்கிற அந்த ஓர்டர்களை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கூட்டிக்கிட்டே வரும்போது தான் இப்ப நாங்க எங்களோட கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்க ம். ஒரு 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 அமைப்பா உருவாகி ஒரு 10 பெண்கள் எல்லாம் இங்க வேலை செய்யற எல்லாருமே வந்து கணவனால கைவிடப்பட்டவங்க. அவங்கள பின் அவங்கள சார்ந்து அவங்களுடைய கைப்பக்குவத்துல பாரம்பரிய முறையில கொண்டு போறதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். பட் இன்னும் ஒரு 2 வருஷத்துல நாங்க ஜிஎம்பி எடுத்து ஒரு எல்லா விதம் இப்ப எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லீகலா என்னென்னலாம் முடிச்சிருக்கோமோ அதுல நாங்க ஒரு 60 வீதம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஆமா. வீதம் இருக்கு. முடிச்சிட்டா நாங்க ஒரு இன்டர்நேஷனல் அளவுக்கு நாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனியை நாங்க உருவாக்கிடுவோம். சிறப்பு வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த வேலை இல்லாமல் இருக்கிற கஷ்டப்படுற பெண்களுக்கு வேலைகள் எல்லாம் கொடுத்து செய்கிறது நீங்களும் செய்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பிரயோசனப்படக்கூடியதாக கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த பயனும் நிகழ்வு 240 FAT லண்டன் முடிவோடு நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பான உறவுகள் நீங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடருங்கள். வேப்பம்புவதலை பற்றி நீங்கள் செய்கிறீர்கள். வேப்பம்புவதல் வேப்பம்புவதில் எல்லாம் நிறைய எங்களுடைய உற்பத்தி வந்து ஒரு மல்டிபிள், அதாவது எந்த எல்லாம். அதாவது உணவு சார்ந்தது மல்டிபிள்னா எல்லாமே வராது. உணவு முக்கியமா உணவும் அதுல இயற்கையோட சார்ந்த உணவுகளா தான் இருக்கும் எங்கள்கிட்ட. ஏன்னா அது எங்களுடைய பிரதான நோக்கம். எங்கள்கிட்ட இருக்கிற மூலப்பொருட்களை நாங்க பயன்படுத்தணும், எங்களுடைய பாரம்பரியமான உணவுகளை நாங்க கைவிட்டக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையாலதான் இந்த வேப்பம்பூ. அதே மாதிரி இந்த சீசனுக்கு வர்ற அந்த வேப்பம்பூவை நாங்க என்ன செய்யறோம்னா கலெக்ட் பண்ணி சில
சில அக்காமார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணுன்றபடியா வேப்பம்பூவை நேரடியாக கேட்பாங்க. நாங்கள் வடகம் செஞ்சுக்கிறோம்னா நாங்கள் அதையும் க்ளீன் பண்ணி கொடுப்போம். அதே போல் வடகம் செஞ்சு தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதையும் செஞ்சு கொடுக்குறோம். வேப்பம்பூ பவுடராக தாங்கன்னு சொன்னாலும் கொடுக்குறோம். அதே போல் குச்சியை நாங்கள் வந்து இலையை வந்து டீஹைட்ரேட் பண்ணி பவுடர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே மூலிகை சார்ந்தது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்தது. ஆமாம் ஆமாம், சிறப்பு தான். இங்கே கிடைக்காதானே வெளிநாடுகளை. அங்கே நிறைய வெயிலா இன்றைக்கு? கடும் வெயில். ஒரு ஒரு ஆக்ரோஷமான வெயிலா இருக்கு இங்க. எத்தனை பாகம் இன்றைக்கு? கூட இன்றைக்கெல்லாம் வெளியே போக முடியல. அந்த அளவு முகம்லாம் அப்படியே கை அதுக்குதான் க்ளோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். வெயில் மழையும் அப்படிதான் வெயிலும் அப்படிதான். இப்ப இந்த குரோஸ்மா வெயில் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஸ்கின் எல்லாம் மன்னார் பகுதியில் அதிகமாக வெயில் அதிகம் தானே, அதிகமாக மற்ற நாடுகள் மன்னாரம்பான்னு சொல்லிட்டு இலங்கையில் ரெண்டும் தானே ஆகிய வெப்பக்கூடிய இடங்கள். என்ன அன்பான உறவுகள், நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ எஃப்எம்டி லண்டன் நம்ம ரேடியோவில் இந்த பயணம் பகிர்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் இயற்கையான உணவுப் பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கிறா, நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். தொடருங்கள், நீங்கள் தொடருங்க. ஓகே. நீங்க ஏதாவது கேள்வி கேட்ட பெண்களை எத்தனை பெண்கள்? 5 பேர் வேலை செய்யணும். எப்படி உங்களுக்கு அந்த இதெல்லாம் செய்யறீங்க? உங்களுக்கு இன்கம் காணுமா உங்களுக்கு செய்யறதுகளுக்கெல்லாம்? இப்ப ஒரு ஒரு சிறிய இப்ப நாட்டுல நடக்கிற அந்த போர் சூழலால இப்ப எங்களுக்கு வந்து வர்ற மூலப்பொருட்கள் வந்து அதாவது ஃபீவல சம்மந்தப்பட்டது, பெட்ரோல சம்மந்தப்பட்டது இருக்கிறபடியா அதை நான் எங்களால அந்த மூலப்பொருட்களை இன்னும் இங்க இருந்து இன்னொரு இடத்துல இருந்து எங்களால கலெக்ட் பண்ணிட்டு வர முடியல. அது எங்களுக்கு ஒரு பாரிய சவாலா இருக்கு. ஸோ கொரோனா முடிஞ்சு அப்புறம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு நிலைமைக்கு வரும்போது இந்த ஃபீவல் பிரச்சனை வரும்போது எல்லா சவால்களையும் தாண்டி இத்தனை வருடம் நாங்கள் பயணிக்கிறோம்டா எங்கள்கிட்ட இருக்கிற பெண்கள் தான். அந்த பெண்களால் உருவாக்க ஏதோ எங்களால் முடிஞ்சதை கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் அதை உரிய நேரத்தில் அனுப்புறது தான் எங்களோட பிரதான நோக்கமே. ஆமாம். உள்ளூர் மக்கள் எல்லாம் இதை வாங்கி கொள்வார்களா? உள்ளூர்ல நாங்கள் எல்லா சந்தைகளுக்குமே நாங்களே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எல்லாருக்கும் நாங்களே அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்னோட வீடியோ இப்போ எங்களுடைய முழு வீடியோவும் நாங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பொருள் விற்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு லிங்க் வந்து நான் அனுப்பி வரேன் மிஸ். நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னா அவங்க பார்த்தா எங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமும் உங்களுக்கு. இனிய உற்சாக வணக்கம் தியானடேசன் அவர்களுக்கும். இன்று பயணம் பகிர்வில் நிகழ்வில் மன்னாரிலிருந்து கலந்து சிறப்பிக்கின்ற உமா மகேஸ்வரன் அவர்களுக்கும் வணக்கம். உமா, நீங்கள் செய்கிற செயற்பாடுகள் அந்த ஆரோக்கியத்தோடையும் எங்கண்ட பாரம்பரியத்தோடையும் நீங்கள் அதனை தொட்டு செல்லுகின்ற விதங்கள் பாராட்டுக்குரியன. நாங்கள் பழசுகளை மறக்கிறோம்னா, ஆனா இப்போதுதான் அந்த பழசுகள் எல்லாம் அதே இங்க எங்கண்ட வெளிநாடுகள்ல வாழ்ற தமிழ் ஆக்கள் அதுல கூடுதலான கவனங்கள் செலுத்துறதால உங்களுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதிகள் கூடுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் உள்ளூர்ல உங்களுடைய தரப்பு அந்த பொருட்களின் விற்பனை எப்படி இருக்கிறது? உள்ளூர்ல வந்து நாங்க 2 விதமா பிரிச்சிருக்கிறோம். என்னண்டா, எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரிஸ் வந்து எங்கள அயல்ல இருக்கிற ஆட்களுக்கு அரைச்சி கொடுக்குறது. இப்ப நாங்க மட்டுமே பொருளை செஞ்சு நாங்க மட்டுமே பேக் பண்ணி விற்காம நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு உற்பத்தியை வந்து அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம். உள்ளூர் சந்தை, அதாவது இப்ப மன்னார் அண்டிய அது எங்களால எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதுவும் நான் என்னோட இன்னொரு பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு தான் நாங்க இதை கொண்டு போய் ஒவ்வொரு கடையிலையும் கொடுக்குறோம். நாங்க சத்துமா, மிளகாத்தூள், ஒடியல்மா, இந்த மாதிரி முக்கியமான ஐட்டங்களை நாங்க உள்ளூர் சந்தைகள்ல நாங்க 90% நாங்க அதை சரியான விதத்துல செஞ்சுட்டு இருக்கோம். அது போக மார்க்கெட்டிங்லயும் நாங்க வித்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கான வரவேற்புகள் உள்ளூரில் அதிகம் கிடைக்கின்றனவா? நாங்க இப்ப எப்படின்னா எங்களோட 12 வருட பாதையை நாங்க கடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் சந்தையில நாங்க சரியான ஒரு இடத்தை பிடிச்சபடியாதான் எங்களுக்கு வெளிநாட்டு சந்தைகள் வந்து இலகுவா கிடைச்சிது. ஓகே ஓகே, மிக சிறப்பு. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்திறனும் உங்களுடைய
இந்த இதுகள்ல தெரிகிறது. அழகாக செய்து கொண்டிருக்கிறீங்க. முழு மூச்சுடன் செய்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களுடைய இந்த சொல்ற விதங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் உங்களுடைய பணிகள் மேலும் தொடர வேணும். இன்னும் இன்னும் பலரது தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த தொடர்புகளின் மூலம் நீங்கள் இன்னும் வளர்ச்சி பெற்று நீங்கள் சர்வதேச தரத்தை தொட்டுட்டீங்க. இனி அடுத்த நல்ல ஒரு படிநிலைக்கு மேலும் உயர்வீங்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய மூச்சும் பேச்சும் தான் அதுல இருக்கிறது. நாங்கள் ஒருக்கா வந்து கதைச்சிட்டு ஒருக்கா வேண்டிட்டு ஆண்டுட்டு போயிடுவினோம் எல்லாரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தொழிற்பாடுகளும் தான் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு உங்களை இட்டு செல்லும். என்றாலும் நீங்கள் அந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய அனுப்புற சிக்கல்கள் இதுகளை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல அப்படி எதிர்கொண்டது இல்ல. அங்க இருக்கிற மக்கள், அதாவது உங்களை போல இருக்கிற ஆக்கள் எங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பெண்கள் செய்யறாங்க, எங்களை நாங்க இந்த அளவுக்கு உற்சாகமா செய்யறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஓர்டர் வந்து ஒரு ஒரு புனிதமா அவங்க கதைக்கிற விதங்களும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு எங்களை நம்புற விதமும் தான் எங்களை அதுல கொண்டு போனது. இதுல சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கனடாவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு விதமா இருக்கும், லண்டனுக்கு ஒரு விதமா இருக்கும், யூஎஸ்க்கு ஒரு விதமா இருக்கும். அது இந்த பார்சல் வந்து 4 நாள், இப்ப கனடாவுக்கு வந்துன்னா 4 நாள்ல போயிரும், லண்டனுக்கு 4 நாள்ல போயிரும். அதுவே யூஎஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒரு பாரிய தொகையை நாங்க கொடுக்க வேண்டியது வரும். அப்ப அது அந்த பாரிய தொகையை மக்கள், அதாவது டயஸ்போரால இருக்கிற தமிழ் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற அந்த மக்கள் கொடுக்கும் போது அவங்களுக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு, அவங்க எங்களை நம்பி எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கறதுனால இந்த பொருளோட விலையை நாங்க கொஞ்சம் குறைக்கிறோம். ஏன்னா அவங்க இந்த ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கறபடியா. சரி சரி சரி. ஓகே ஓகே. சிறப்பு சிறப்பு. சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் 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 உங்களுக்கு உற்சாகங்களும் ஊக்கங்களும் தொடரட்டும் என்று பாராட்டி வாழ்த்தி கொண்டு, உங்களோடு இணைந்து செயற்படுகிற பெண்களையும் இந்த நேரத்துல வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், தொடருங்கள், நல்ல பணி. நன்றி. நன்றி ஜெயநடேசன் அவர்களே. நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு. நன்றி. நன்றி சாந்தினி துரியரங்கன் இவாஞ்சமணி அவர்களாம் வாங்கோ நேவிஸ் பிலிப் வாங்கோ வந்தீங்க. ஆமா, வணக்கம். மன்னார் தான் நேவிஸ் பிலிப் அவர்கள். வணக்கம். முகத்தை காட்டுங்க. வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம். நான் மன்னார் பேசாலை. பக்கம் செல்வபுரம்னு சொல்றது மன்னார்ல எங்க இருக்குது? நம்மட 2ஆம் கட்ட ரோடுக்கு முன்னாடி டிப்போக்கு பக்கத்துல இருக்கு. எதுக்கு? டிப்போக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு அடுத்து அந்த அதுல செல்வபுரம், அந்த எழுத்தூர் பக்கம் தான். எழுத்தூர் செல்வ நகர் தான். ஆமா ஆமா, அதுதான். அப்ப எங்கட பக்கம் தான், எங்கட ஊருக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி எல்லாம் ஒரு ஒரு நிறுவனத்தை துவங்கி இப்படி இயக்க சம்பந்தமா இப்ப நாங்க முதலிடம் வந்தது எங்களுக்கு அவ்வளவு கணக்க தேவையில்லை தானே. ஏனென்றா மன்னார் பகுதியில எல்லாம் நாவல் கொட்டைகள், வேப்பையில, முருங்கையில எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். என்ன அதுதான் பெண்கள் இந்த முருங்கையில எல்லாம் வாங்கும்போது இப்ப விலைக்கு வாங்குறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு நீங்க? இல்ல நாங்க விலைக்கு 90% விலைக்கு வாங்குறது இல்ல. நாங்க போய் கலெக்ட் பண்றோம். ஆடு மேய்க்கிற ஆக்கள் அப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தொகையை கொடுக்குறோம். அவங்க இப்ப வெளியே வர முடியாம ஆக்கள் இருப்பாங்க இல்லையா, சின்ன தொகையை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். எங்கட பக்கம்லாம் முருங்கையில நிறைய இருக்குது. எங்கட ஊர்ல எல்லாம் முருங்கையில நிறைய இருக்குது. அப்ப நீங்க நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு விஷயத்த செய்து கொண்டிருக்கிறீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்க அங்க இருந்த காலத்துல இந்த இதுகளெல்லாம் எங்களுக்கு நாங்க பெருசா அது கணக்கெடுக்கிறது இல்ல. வேப்பையில முருங்கையில அதெல்லாம் நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை. அங்க சும்மா எப்படி இப்ப இங்க வந்ததுக்கு பிறகுதான் அதுல பெருமதியும் அதோட சத்து அந்த தன்மைகளும் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் விளந்துட்டோமே என்று நாங்க இங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள். பெண்களாக இயங்கி எல்லாம் ஒன்று இரண்டு செய்யும்போது எங்கட பக்கம் எல்லாம் போய் உங்களோட விற்பனை எல்லாம் செய்யறீங்களா? எங்கட பக்கம் நாங்க கொடுக்குறோம். பேசாலையில் உள்ள கடைகளுக்கு, எருக்கலம்பட்டி கொடுக்குறோம். வளப்பாடு அதுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பு. உண்மையிலேயே இந்த மருந்து நீங்க சொல்றீங்க, இந்த மருந்து மருத்துவ குணங்கள் இப்ப எல்லாம் இந்த ராசவழிக்கிழங்குன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இது அது மருந்து மாதிரிங்க. ராசவழிக்கிழங்கு கிடைக்காது எங்களுக்கு. அதான் அது அப்படி எங்களுக்கு உங்களை போல இருக்கிற கஸ்டமர் சொல்லிதான் இந்த கிழங்கு எங்களுக்கு ஏதோ செஞ்சு அனுப்ப முடியுமான்னு சொல்லி அவ கொடுத்த அந்த சிந்தனை தான் எங்களை இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை பிடிக்க வச்சது.
ஓகே. ஆமா மன்னார்ல விளையுதா ராசவள்ளி கிழங்கு? இல்ல மன்னார்ல இல்ல, ரசவள்ளி வந்து யாழ்ப்பாணம். பதுளையில இருந்து எடுக்கிற கிழங்கு டேஸ்டா இருக்கும். ஆ, யாழ்ப்பாணத்து கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் குறைவா இருக்கும். ஆனா அது சொல்றது சத்து. நிறைய நல்ல கெமிக்கல் தண்ணி ந- நல்ல ஆமா. தண்ணி நல்ல தண்ணி உள்ள இடத்துல தான் நல்லதா இருக்கும். அதுலயும் யாழ்ப்பாணமும் ராசவள்ளி கிழங்கு முதல் இடத்துல இருக்கு. முதலிடத்துல செம்மண் பகுதியில தான் அதெல்லாம் விளையுது. செம்மண் ராசவள்ளி பகுதி கிழங்கு தான் செம்மண் நல்லது. பகுதியில தான் அதுல நல்ல விளையுது. நிறமா இருக்குங்க. ஆமா ஆமா. நான் நாங்க எதிர்பார்க்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஜெயா. நிச்சயமா நாங்க மன்னார் பக்கம் வந்தா நிச்சயமா உங்ககிட்ட வந்து நீங்க சொன்ன கண்டிப்பா அத்தனை வாங்க. கட்டாயம் விளைவையும் போவோம். அத்தனை கட்டாயம் விளைவையும் வருவோம் நாங்க உங்கள்ட்ட. வாங்கி கொண்டு நானும் வருவோம். வருவேன் உங்கள்ட்ட. எல்லாம் சரி. கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் இங்க நல்லபடியா இங்க எல்லாம் கன வெயில் கொஞ்சம் ஓரமா நின்றாலும் வெயில் அடிக்குது. ஆமா சரியான வெயிலா? நல்ல வெயிலாம். நல்ல வெயில். குரோஸ்ம வெயில்னு சொல்லுவாரு அனைத்து ஆமா. தகவல் குரோஸ்ம வெயில்னு சொல்லுவாங்க. இது உங்களை இப்ப சந்திச்சது மிகவும் சந்தோஷமா இருக்கு. எங்கட மண்ணில இருந்து ஒரு நான் பெண்மணி இப்ப கொஞ்சம் இவ்வளவு முன்னுக்கு சிறப்பாக. இது வல்லாரக்கிழங்கு வாங்குறதுக்கு வெயில்ல போயிருந்தேன். ரொம்ப தூரம் அடமனுக்கு போயிருந்தேன். ஓ. So, அதனால இவ்வளவு களைப்பு கலைப்பதா இருக்கு. ஆமா ரெடி நீ. ஆயிட்டு வர முடியல. சரியா. இருந்தாலும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க பெண்களாக இயங்கி ஒரு துணிவோட இந்த இதை எத்தனையோ பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியா இருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். வந்தா நிச்சயம் உங்கள்கிட்ட வருவோம் கட்டாயம். ஏன்னு கண்டிப்பா சொன்னா எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கும் ஆசையாக இருக்கிறது. நாங்க வந்தா உங்கள்கிட்ட வருவோம் நிச்சயமாக. என்னை பத்தி தொடர்பான வீடியோக்கள் ஜெயம்ஸ்ல இருக்கு. அவங்க உங்களுக்கு உங்களோட போன் நம்பருக்கு ஓகே. அனுப்பி. நன்றி நன்றி நன்றி. நாங்க பார்த்து சிறப்பாக அனுப்பியிருந்தார். நிறைய படங்கள் எல்லாம் தாங்கள் சரி. செய்கிறதுகள் எல்லாம் அந்த ம். போட்டு எல்லாம் போட்டு நல்ல சிறப்பாக செய்யணும். அது ஆ, நகம் நல்லா ஆ, பிடிச்சு ஆ. கொண்டு தான் அதான் சிறப்பு. பேசால ஒடியல் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்குமில்ல. அங்க போய் பேசால ஒடியல் அது நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல தலைமன்னார் ஒடியல் எல்லாம் நல்ல டேஸ்டா நாங்க இருக்கும். எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களை போல இருக்கிற பெண்கள்ட்ட தான் கலெக்ட் பண்ணி நாங்க அனுப்புறோம். அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறோம். ஓகே. மன்னார் ஒடியலும் நடுந்தி ஒடியலும் தான் சிறப்பு. அதுல எல்லா மன்னார இடத்துலையும் காட்டிலும் தலைமன்னார் ஒடியல் தான் சிறப்பு. தலைமன்னார் தான் தலைமன்னார் நீங்க பேசி காட்டின சீவல் ஒடியல் இருக்குல்ல. ஆமா. எல்லாருக்கும் விருப்பமான தும்புகள் இல்லாத சீவல் ஒடியல் சீவல் ஒடியல். தலைமன்னார் தான் ஸ்பெஷல். தலைமன்னார்ல தான் ஸ்பெஷல் அந்த ஒடியல். அதுவே உங்களுக்கு சிறப்பா எல்லாம் காட்டிக்கொண்டு இருந்தீங்க. பார்க்கவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆவலை தூண்டுறதாகவும் இருக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் மேலும் நீங்க வளரணும். உங்களுடைய பணி நல்ல நிறைவான ஒரு பணியை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கட்டும். சிறப்பாக நீங்க வாழணும்னு நானும் வேண்டிக் கொண்டு வந்தா உங்களை நிச்சயமாக சந்திப்போம். நிச்சயமாக சந்திப்போம். நன்றி நேவிஸ் பிலிப் நன்றி. அவர்களே. வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம். வணக்கம் 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 உமா மகேஸ்வரி. வணக்கம் உமா மகேஸ்வரன். மகேஸ்வரன் சாரி அவசரமா நிக்கிறேன். உண்மையிலேயே உங்களோட இதை நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக அருமையாக இருந்தது. ஒரு இளம் பிள்ளை அதே நேரம் அந்த சுய தொழில் வாய்ப்பை எவ்வளவு லாபகரமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்றதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த ஊக்கம் ஆக்கம் அதே நேரம் அந்த பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கிற அந்த விதம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. என்றால் எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் சுய தொழில் பலருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து செய்கிற இந்த பணி உண்மையிலேயே வாழ்த்த வேண்டிய ஒன்று. கட்டாயமாகவே அது போற்றப்பட வேண்டியதும் இன்னும் பலருக்கு நீங்கள் இது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கும் கேட்கும்போது ஆசையாக இருக்கு. தாய் நிலத்தின் நினைவுகளை கொண்டு வருகிறது. முருங்கை இலை ராசவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லது அருமையாக இருக்கின்றது. ஆமாம், உங்களை அழகாக எடுத்துக்கொண்டு வந்து செய்கிற ஜியாக்காவுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயம் உங்களோட கஷ்டம் தெரியுது. எவ்வளவு உங்களோட முகத்தில் களைப்பு கஷ்டங்கள் அவையெல்லாம் தாண்டி இந்த சவாலையும் தாண்டி இந்த பெண்கள் ஜெயிக்கிற என்றால் பெரிய கஷ்டம்தான். உண்மையிலேயே உங்களோட நிறுவனம் பெரிய ஒரு நிறுவனமாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொள்கிறேன். உங்களோட ப்ரொடக்டுகள் இங்காலி வந்ததென்றால் நாங்களும் அதை வேண்டி உங்களுக்கு ஒரு பயனடைய செய்யலாம் என்று ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. செல்விக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்தை கூறி ஐயாக்காக்கும் வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நவலா சிவநாயகர் ஜெர்மனி நாட்டிலிருந்து. நவலதி தில்லைத்தேவன் வாங்கோ இங்கிலாந்து நாட்டிலிருந்து. வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பழைய ஞாபகங்களை தட்டி தந்தீர்கள். எங்கள் அப்பா இந்த கிழங்கு பெனங்கிழங்கு வேண்டுண்டா நெடுந்தீவு மன்னர் அந்த பகுதிகளுக்கு போய்க்க ஒரு சாக்கு நிறைய வரும். அப்படியே நிறைய
நிறைந்த கிழங்குகள் பெரிய அம்மா கிழங்குகளாக. நீங்க இதை மாத்தி வச்சிட்டீங்க, நீரை வைத்திருங்க இப்படி. சரி, நன்றி. ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க, நான் தொடர்ந்து. அப்படி அந்த நினைவுகளையும் எங்கள் அப்பா வந்து ஒரு என்ன ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கீரை வகை வேணும் என்று சொல்லி முருங்கையில, முசுட்டையில, மற்ற வெள்ளாரை ஏதாவது ஒன்று வேண்டிக்கிறவர். முசுட்டை வந்தா ரசம் வைக்க வேணும். அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செய்கிறது. ஆனா அங்க இருக்க நாங்கள் சாப்பிட்டதுன்றது குறைவு. இப்ப அவருக்கு செய்து கொடுக்கணும்னு செய்வோமே ஒழிய சாப்பிட்ட குறைவு. ஆனா இப்போதுதான் அதனுடைய அருமை தெரிகிறது. இங்க காசை கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிடுகிறோம். உங்களுக்கு அங்க அரவாசியும் வீடுகளிலேயே பெறக்கூடியதாக இருக்கிறது, எல்லாமே எல்லாமே இலகுவா கிடைக்குது எங்களுக்கு. கிடைக்குது. ஆனா பிரயோசனப்படுத்துற ஆக்கள் எல்லோரும் பிரயோசனப்படுத்துறது இல்ல. உங்களோட முகம் கொஞ்சம் கீழே பதிஞ்சிருங்க உங்களோட கண்ணடியோட. சரி, இப்ப ஓகேவா? வெயிலா இப்ப காட்டுற மாதிரி அப்படியே சும்மா சுட்டரிக்குது. மன்னர் காஞ்ச வெயில் தானே. காஞ்ச வெயில் தான், ஆனா இருந்தாலும் நாங்க அதை பசுமையா வச்சிருக்கிறோம். வல்லாரையெல்லாம் நாங்களே போட்டு கொஞ்சம் இதெல்லாமே எல்லாம் சுண்டக்காய் அப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்களும் கொஞ்சம் சுண்டக்காய் எல்லாம் மரக்கறி இல்லாத நாட்கள்ல சுண்டக்காய் வந்து நல்ல பொரியலுக்கு வத்தலாயும் செய்து விக்கிறவ. இது முழுக்க போயிருக்கு நிறைய. எங்கட பிள்ளைகளுக்கு விருப்பம் இவற்றை அம்மா இருக்கேக்க செய்து கொடுத்து விடுவா இந்த வத்தல்கள் எல்லாம். ஊறுகாய் எல்லாம் செய்யறது. காய வச்சுட்டு பொரிச்சு சாப்பிடுறதானே, காய வச்சுட்டு உப்புல போட்டு காய வச்சு. சிறப்பு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த இருப்பதை கொண்டு நீங்களும் நல்ல ஒரு தொழிலை செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த தொழிலை கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோசனமான ஒரு வேலையை செய்கிறீங்கள். இப்ப உங்களோட வளவை பார்க்கையே ஒரு சுத்தம் சுகாதாரம் எல்லாமே தெரிகிறது. அப்ப அதே போல இந்த பொருட்கள் வேண்டினாலும் அது துப்புரவு இதுகளையும் பார்த்து தானே வேண்டுவினம். அப்ப அதுக்கும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. நீங்க சொல்லும் போது உங்களுடைய விஷயத்த கவனத்துல எடுக்கிறோம். என்னண்டா இது முழுக்க முழுக்க இங்க பெண்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். காரணம் என்னண்டா, பிள்ளைகளை விட்டுட்டு வெளியே போக முடியாம இருக்கிற அம்மாமார்களுக்கு அவங்க கடன், நுண்ணுதி கடன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ள போறாங்க. இப்ப நாங்க கம்பெனில 10 பேர் வேலை செய்யறோம். இந்த 10 பேர் பிள்ளைகள் வந்து கொண்டு விடுற இடமா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க முன்பள்ளியில விட்டுட்டு வந்து இங்க செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா பொருளையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கறது, நான் ஒரு ஆள் தயாரிக்கிறது, அப்ப ஒரு ஆள் அடுப்புல நிற்போம். அப்ப எல்லாமே பகிர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி செய்யறோம். இந்த என்ன சொல்றது, வருமன்றது நாங்க கூட்டு குடும்பமா செய்யறீங்க. கூட்டு குடும்பமா செய்யறீங்க. யாருக்கும் உதவின்னு போக கூடாது. எங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நாங்க வெளியே கொண்டு வந்து என்னோட திறமையை நான் உங்கள்கிட்ட விக்கிறேன். நீங்க அதை நீங்க பொருளை காசை கொடுத்து வாங்குங்க. அதுதான் எங்களோட நோக்கம். இல்ல அதுதான். இப்ப எல்லாத்தையும் பார்க்க இப்ப நீங்க கன நேரம் மினக்கட தேவையில்லை. பார்த்த இதுலயே எடுத்துடுவார்கள். உண்ட பார்த்த உடனே ஒரு பிடிச்சு போற தன்மைக்கு கன உதாரணங்கள் இருக்கிறது. எங்களுக்கு தேவையுண்டை விட எங்களுக்கு இலகுவாகவும் கிடைக்கும். நீங்க கொண்டே கொடுக்க பக்கம் வழிய. அப்ப கடைக்கு போய் வேண்ட தேவையில்லை. பல இதுகளுக்கு உங்கள் தொழில் ஸ்தாபனம் இன்னும் மேலும் இன்னும் பெண்கள் சேர்ந்து பெரிய தொழிற்சாலையாக அல்லது தொழில் நிறுவனமாக வர வேண்டும். நீங்களும் திறம்பட அதை செய்ய வேணும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். மற்றவர்களுக்கு இடம் தந்து நன்றி. இவர் இங்கிலாந்து நாட்டில இருந்து வேற யாரும் உறவுகள் நிக்கிறீங்களோ? வணக்கம் செல்வி நித்யானந்தன் மற்றும் சகோதரி மகேஸ்வரன் அவர்களுக்கும் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையில அந்த மூலிகையில நீங்க செய்யறதெல்லாம் எங்களோட உடம்புக்கு எவ்வளவு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும், சுகத்தை தரும். கொஞ்சம் உயர்ந்துருங்கவா. அப்ப உங்களுக்கு கண்ணாடி மட்டும்தான் தெரியும், முகம் தெரியல. கொஞ்சம் சரி சரி கதை. உங்களோட தொழிற்சாலை மன்னார்ல எந்த இடத்துல இருக்கிறது? மன்னார்ல செல்வ நகர்ல இருக்கிறோம் நாங்க. நானும் தலைமன்னார்ல முந்தி
சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய மாமா அந்த தலைமன்னார் பியரில் வேலை செய்தவர். அப்போ ஒவ்வொரு விடுதலைக்கும் அங்கே போய் நிற்போம். நல்ல இந்த அங்கே கிட்ட எல்லாம் இந்த தலைமன்னாரில் ஒரே பனை வளவு. மற்றும்படி கொஞ்சம் அழிச்சிட்டாங்க விலங்கியல். மற்றும்படி அந்த உண்மையில் நல்ல சத்தான இது தான் நீங்கள் எல்லாம் மூலிகையில் செய்கிறது. வாங்கி நாங்கள் சாப்பிட்டா எங்கள் உடம்பில் இங்குள்ள ஆங்கில மருந்துகளை விட அது உடம்புக்கு ஏற்றது. இந்த உடம்பு மேல் அதுகளுக்கு மலச்சிக்கல் அது அப்படியான இதுகளுக்கு உண்மையில் இந்த மூலிகை இது எவ்வளவு பிரயோசனப்படும். மற்றும் உங்கள் இது தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் மருந்து வேண்டாம், இயற்கையான உணவுகளை வாங்கி சாப்பிடுங்கள். அந்த கருத்து இதுல செய்கிறார்கள். நல்லதானது. இப்படியான இதுகளை சாப்பிட்டு வந்தா வேற நோயே வராது தானே. அதுதான் மருந்து குளிசா போட தேவையில்லை. என்ன உடம்பு மேல் அப்படியான இதுகளுக்கு இந்த மூலிகை இது எவ்வளவு சுகத்தை பயன்படும். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி சரோஜினி சோதிராஜா. இங்கிலாந்து பத்மினி கமலாந்த நாட்டில இருந்து சரோஜினி சோதிராஜா. வாங்க பத்மினி கமலாந்து. முதற்கண் ஒவ்வொரு முறையும் நல்ல பிரயோசனமான அவர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆக்கங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு முதல் ஜானடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்று உமா மகேஸ்வரன் அவர்கள் மூலிகைகளை பற்றி கூறியிருந்தார்கள். இப்படியான நீங்க மூலிகைகளை செய்து வாங்கி சாப்பிடுறவர்கள் காலம் வாழ்ந்துடுவார்களே, இந்த பூமாதேவி தாங்குமா? அங்க இருக்கிறார்கள். நீங்கள் இல்ல, இயற்கையை மீறி எதுவுமே எங்களால செய்ய முடியாது. அந்த இயற்கையை ஒரு சந்தோஷமான வழியில கொண்டு போறதுக்கான ஒரு வழி, சின்ன வழியில நாங்க இங்க நாங்கள் மருந்துகளை போட்டு எங்களுக்கு சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் வர்ற மாதிரி தான் தெரிகிறது. அதால மூலிகைகளை யாராவது நாங்கள் இலங்கைக்கு போனால் அவர்கள் வாங்கி கொண்டு வந்து தருவார்களா இருந்தால் நாங்களும் அதை கடைப்பிடிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி நாங்களும் விடைப்பு இருக்கின்றோம். ஏனென்றால் முடக்கத்தான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், இங்க விற்கிறார்கள். அந்த ஒவ்வொரு அப்படி நீட்டு தண்டா இடாது, இப்படி பிரிச்சு பிரிச்சு முறிக்கலாம். ஒவ்வொரு துண்டா நான் இங்க கண்டிருக்கிறேன். அது நல்ல சிறந்த மூலிகை தான். நான் அதை வேண்டாம வேண்டி வந்து விட்டேன் என்று. அது என்ன செய்வது? ரசத்துக்கு போடுறதா, என்னது போடுறது? எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணலாம். இப்ப அத இலையா ட்ரை பண்ணி வச்சிட்டா நீங்க ரசம் மட்டும் இல்ல, காலையில டீ குடிக்கும் போது ஒரு 2 இலையை போட்டு, அல்லது இப்ப எந்த கஞ்சியா இருக்கட்டும், ஒரு சம்பளா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், எதுலையுமே சேர்த்துக்கலாம். அது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் தராது. அது என்ன செய்யணும்னா, இப்ப ஒவ்வொரு மூலிகைகள் ஒவ்வொரு, இப்ப இப்படி எடுத்துக்கோமே, இப்ப நீங்க கிழங்கு ஐட்டங்கள் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுக்கு புரதச்சத்து நேரடியா கிடைக்குது. அப்ப அதே மாதிரி இப்ப நட்ஸுகள்ல புரோட்டீன் கிடைக்குது. அந்த மாதிரி இந்த வல்லாரையில ஞாபக சக்திக்கு, மூளைக்கு நேரடியா பயன்படக்கூடியது இருக்கு. அப்ப ரத்தத்துக்கு. அப்ப ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அது நாங்க சாப்பிட்டு அதுல என்ன நடக்குது அப்படின்றத உணர்றதுக்குள்ள வேற வேற விஷயம். இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போறவங்க, சோடாவை குடிக்கிறவங்க, அதே நேரத்துல எப்படியா இப்ப நாங்க இங்க நம்ம நாட்டுல சிக்கன் சாப்பிட்டா கொஞ்சம் ரசம் சேர்த்துக்கும் இல்லையா, அதே போலதான். அதே போல மூலிகைகளை எல்லாத்துலயுமே நாங்க கலந்து கொள்ளலாம். சோ தயிரோட மீன் தான் சேர்க்க கூடாது, ஆனா மூலிகைகள் எல்லாத்துலயும் சேர்க்கலாம். எல்லாமே உள்ள போகணும். கூட சொல்றோம், மாமிசம் சாப்பிட்டால் தயிரை சேர்க்க கூடாதுண்டு. ஆமா, சரி. நம்ம பிரியாணி செஞ்சா அதுக்கு சைடிஷ் தயிர் தான். நன்றி பத்மினி. நன்றி, வணக்கம். மற்றவர்களுக்கு வழிபட்டு நன்றி. இங்கிலாந்து நாட்டில இருந்து செல்வி நித்யானந்தன், கோபாலினி. நாங்களும் வணக்கம். வணக்கம். மிக சிறப்பாக தகவலாக இருந்தது. நான் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்டர்சிட்டி ட்ரெயின் மாதிரி நீங்களும் அப்படியே தொடாமலே சொல்லிக்கொண்டே இருந்தீங்கள். மிக மிக சிறப்பு. எனக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது என்னன்னா, நீங்கள் இப்ப வெளிநாடுகளுக்கு உங்களோட ப்ராடக்டுகளை அனுப்புவதா இருந்தால் DHL அனுப்புவீங்களா அல்லது நார்மல் போஸ்ட்ல போடுறீங்களா?
3 விதமா இருக்குது. யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஓ ஒருத்தர், ஓபிஎஸ் ஆமா. டிஹெச்எல்னு சொல்லி ஒருத்திட்ட இருக்குது. இன்னொன்று பார்சல் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கு. இப் இப்ப அதாவது இந்த ரீசன் இப்ப 3வது மாசம் டிஹெச்எல் மட்டும்தான் ரன் ஆகுது. என்ன ஆமா காரணம் சொன்னா ஒவ்வொரு நாட்டுல இந்த வான்வெளியில பிரச்சனை வான்வழி நடக்குது, பிரச்சனை. டிஹெச்எல் மட்டும்தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து என்ன சர்வீஸ் கொடுத்தோம்னா யூபிஎஸ் தான் நாங்க கொடுத்தோம். யூபிஎஸ் என்ன செய்யும்னா உங்களுக்கு டெக்ஸ் இல்லாம பொருளை கொண்டு வந்து உங்கள்ட்ட சேர்க்கும். ஸோ நீங்க 3 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துடும். யூபிஎஸ் நல்ல ஒரு மெத்தட், பட் ஆனா அதை யாரும் பயன்படுத்துறது இல்ல. எங்களை போல ஆட்கள் இப்ப நாங்க ரெகுலராகவே ஒரு நாளைக்கு 3 பார்சல் எப்படியும் அனுப்பிடுவோம். அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், டென்மார்க்கனா இருக்கட்டும், யாருக்கோ ஒருத்தருக்கு 1 கிலோ 2 கிலோவாது அவங்க அந்த காசு கொடுத்து அந்த பொருளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க அந்த காசை ஷிப்பிங் காசை கொடுத்து வாங்குறாங்க. பட் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு பதில்னா டிஹெச்எல் தான் பெஸ்டா இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப நாங்கள் உதாரணமா இப்ப நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறேன். நான் இப்ப கலண்டில இருக்கிறேன். இப்ப உங்களோட நாட்டில இருந்து இலங்கையில இருந்து இங்க வருவதற்கான அந்த ஈரோ பணப்பாவே உங்களுக்கு பே பண்ணணுமா அல்லது நாங்கள் உங்களது இலங்கை பணத்தை பே பண்ணுனா காணுமா? இல்ல நீங்க எங்களுடைய இலங்கை பணத்தை நீங்க பே பண்ணா சரி. ஆனா நீங்க அங்க இருந்து பே பண்ணும்போது எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லா தகவலும் சரியா இருந்தா நீங்க அங்க இருந்தே எங்களுக்கு பே பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு மிளகாத்தூள் ஸ்பைசஸ் வந்து 2000 ரூபான்னு சொன்னா நீங்க எனக்கு வந்து உங்களோட யூரோல 2 ரூபா நீங்க அது தெரியாது எனக்கு எவ்வளவுண்டு, அதை நீங்க 1 ரூபாயோ 2 ரூபாயோ நீங்க போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு இலங்கை காசுக்கு வரும். என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் தகவல் சரியா இருந்துச்சுன்னா அப்படித்தான் நான் அனுப்புறாங்க. எல்லா டயஸ்பராக்களும் அப்படித்தான் எங்களுக்கு அனுப்புறாங்க. யாருமே இலங்கைக்கு யார்கிட்டயா தம்பிமார்கள்ட்ட இலங்கைக்கு அனுப்பும் போது காசு பேங்குக்கு வெட்டுப்படும் தானே? அது அது எல்லா இடத்துலயும் வெட்டுப்படும் தானே. இப்ப நீங்க எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வெட்டப்படாது, எனக்கு வெட்டப்படும். அது எங்களுக்கும் வெட்டுப்படும் தானே இங்க? உங்களுக்கு வெட்டுப்பட்டா அது எங்களுக்கு வெட்டுப்படாது. ஏன்னா டெக்ஸ் பே பண்றீங்க, டெக்ஸ பே பண்ணி தான் என்னோட பொருள் எடுக்கிறீங்க. நீங்க டெக்ஸ் பே பண்ணாம எடுத்தீங்கன்னு சொன்னா நான் கட்ட வேண்டிய வரும். அப்படி யாரும் என்ன கட்டது அந்த பொருள்ல இருந்து 1 ரூபா. நாங்கள் அதை யாழ்ப்பாணம் இதுக்குள்ளேயே அதை வாங்கி இங்க வரக்கூடியவர்கள் கொண்டு வருவதற்கான வசதிகள் எங்களுக்கு இருக்குமா தான் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் இஷ்யூ பண்றீங்க? நாங்க கொண்டு போய் அவங்க கையிலேயே கொடுப்போம். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு உங்களோட ஆட்கள் கொண்டு போறவையா? பஸ்ல கொண்டு போய் கொடுப்போம், இல்லாட்டி கொரியர் சர்வீஸ்ல கொடுப்போம். கொரியர்னா ஒரே நாள்ல கிடைச்சிரும். கொரியர் சர்வீஸ் கொடுத்து விடுவோம். அல்லது பஸ் டிப்போல வந்து இப்ப பஸ் மன்னார் பஸ் இப்ப எங்களோட டிப்போக்கு பக்கத்துல தானே எங்க வீடு இருக்கு. நாங்க டிப்போல கொடுத்து விட்டோம்னா அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும். அந்த டைம் அங்க நிக்கும். அங்க காசு பே பண்றது, அங்க காசு கொடுக்கணும். பஸ்ல கொடுத்தா நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கொரியர்ல கொடுத்தா நீங்க 1000 ரூபாய் பே பண்ண வேண்டி வரும். ஏன்னா இங்க இருந்து இன்னொரு ஆள் கலெக்ட் பண்ணிட்டு போய் வர்ற பஸ் காசு எல்லாம் போகும் இல்லையா அது. பட் நாங்க பஸ்ஸா தான் நாங்க பெரும்பாலும் கஸ்டமருக்கு காசு போகக்கூடாதுன்றதுல டிரைவர்மார்களுக்கு ஒரு 100 ரூபாய் அப்படி சார்ஜ் பண்ணி கொடுப்போம். டீ செலவு அப்படி கொடுப்போம், அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. நம்பரை திரையில போட்டு விடுங்க. இதுல உங்களுக்கு நம்பர் இல்ல அங்கால தெரியுது, ஒரு கொஞ்சம் தான் தெரியுது போல அந்த அது என்ன நம்பரை போட்டு விடுங்க. இந்த இருக்கு, நீங்கள் சொல்லுங்க. 076 73 இருக்குதுல வேறுங்க விற்பனை கொண்டு 076736521 ஓகே எழுதியாச்சு. இதுக்கு முன்னுக்கு 94 போட்டீங்கன்னா சரி. 94 போடும். ஓகே கோட் நம்பர். சிறப்பு. உங்களோட தொடர் படிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அக்கா. சிறப்பு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உமா மகேஸ்வரன், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி சிறப்பாக அமைய வேண்டும். உங்களோட எல்லோரும் ஒத்துழைத்து உங்களோடு சேர்ந்து இந்த இதை கொஞ்சம் வளர வேண்டுமென்று நான் முறையாசியுடன் வாழ்த்துகிறேன். உங்களோட பணி சிறப்பாக அமையட்டும். நீங்களும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருந்தால் குறிக்கொள்ளலாம். இன்றைக்கு உங்களை வாழ்த்து வந்த சாந்தினி சுரியரங்கன் ஜெர்மனி, நீவிஸ் பிலிப்பு பிரான்ஸ் நாட்டிலேருந்து, நவுலா சிவநாதன் ஜெர்மனி நாட்டிலேருந்து, நவுலதி திலத்தேதன் இங்கிலாந்து நாட்டிலேருந்து, சரோதினி சோதராஜா இங்கிலாந்து நாட்டிலேருந்து, பத்மினி கமலாகாந்தன் இங்கிலாந்து நாட்டிலே, செல்வி நித்யானந்த் நெதர்லாந்து நாட்டிலேருந்து. சிறப்பு வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களோட இதில் பற்றி அறிஞ்சிருக்கிறார். தேவைப்பட்ட அவர்களும் உங்களை தொடர்பு கொண்டு அங்கே மீற உறவுகள் இருக்கணும் தானே, அவர்களுக்கு தான் உண்மையான ஒரு பிரயோசனம். உங்களோட உடம்புக்கு
ஒரு ஆரோக்கியமான செயலை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு பலன் பெறும் கிடைக்கும். உங்களோட சிறப்பு, உங்களோட பணி வணக்கம் சிறப்பு. ஜியா நடேசன் அவர்களே. நானும் இந்த சகோதரிக்கு என்னுடைய வாங்க. சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். நல்ல கணீர் என்ற குரல். அவருக்கு பரிச்சயம், இந்த இயற்கையோடு அவ்வளவு பரிச்சயம் என்று தெரிகிறது. அவ்வளவு தூரம் அழகா பேசியிருந்தேன். ஆயுள் இயற்கை நாம் மீள ஒரு உலகத்துக்கு திரும்ப போகிறோம். எங்களுடைய பழைய இயற்கையான வாழ்வுக்கு தான் திரும்ப வேண்டும். ஏனென்றால் போகிற வேகத்தில் இப்போ எல்லோருமே நாட வேண்டியது இயற்கை என்றது, இயற்கை சார்ந்த பொருள்கள் என்பது தெரிய வருகிறது. ஆகவே உங்களுக்கான எதிர்காலம், உங்களை தேடி வருபவர்கள் எண்ணிக்கையை நீ அதிகமாக வரப்போகுது. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. நன்றி நன்றி. சுவிஸ் நாட்டில் இருந்து சிறப்பு சுவேதர்சின்றாக நன்றி ஜியா நடேசன். உங்களுக்கு உங்களோட கருத்துகள் இருந்தால் பகிர்ந்து கொண்டுட்டு நாங்கள் முடிப்போம். உமா மகேஸ்வரன், நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெய நடேசன் அக்கா, உங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னண்டா ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எதுக்காக நான் இது எனக்கு தந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னை போல இருக்கிற பெண்களை வெளிக்கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது பெண்கள் சார்ந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு உத்வேகமா இருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் என்னோட கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி. நாங்க எது எதிர்பார்க்கிறோம்? உறவுகளை தான். ஸோ அது இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நிச்சயமா நீங்க நம்பக்கூடிய மாதிரி என்னோட பொருளும் உற்பத்தியும் வளர்ச்சியும் நிச்சயமா இருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து பயணிங்க, எங்களோட பொருள்களை வாங்குங்க, உங்களோட உறவுகளுக்கு எங்களை அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமா உங்களோட பேரை பாதுகாத்து எங்களோட பொருளை நாங்க தரமானதாகவும் உன்னதமானதாகவும் உங்களோட கையில சேர்க்கறது தான் எங்களுடைய நோக்கம். சிறப்பு. உங்களை அறிமுகம் தந்த எனது நண்பி மனோரஞ்சாவாக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மீண்டும் ஒரு தடவை உங்களது தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். 076 சொல்லுங்க. 73 ஆமா 65 65. ஓகே. 219 219. ஓகே, நன்றி 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 நன்றி. சிறப்பு. செல்வி நித்யானந்தன், இன்றைக்கு நீங்களும் பாமுகத்துக்கு தூப்பாளினியாக இருந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தளர்ந்த அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து பாமு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி செய்கிற உங்களோட மற்ற பெண்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்கள் பணி சிறப்பாக இறையாசுடன் வாழ்த்துகிறேன். நான் வந்தா கட்டாயம் உங்களோட வருவேன். நன்றி நன்றி. மிக மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேரமும் பயனும் சிறப்பித்த உமா மகேஸ்வரன் அவர்களுக்கும் நடேசன் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வுக்காக இணைந்திருப்பவர் சுவேதர்ஷினி ராகவன் அவர்கள். வணக்கம். நான் விடவர்றேன். நன்றி நன்றி அக்கா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம். உங்கள் நிலங்கள்? நானும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் எப்படியும் இருந்தாலும் இங்க இணையும் போது உற்சாகம்தான். இப்ப விடியவும் போயிட்டு வைத்தியருடன் போயிட்டு தான் வந்தேன். திரும்பியும் விடுமுறையில் நிக்கும்படி வைத்தியரை ஆலோசனை இருக்கிறார். சரி சரி சரி. அப்ப பிறகு கம்பெனிக்கு அடிச்சு சொல்லி போட்டு அவர் சொன்னார், ஒண்ணும் செய்யாத விட்டேன் இல்லைன்னு லொங் ஸ்டேக்கிங் ஆக்கி விட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அது அஸ்மா வந்து இது அது இப்ப ஒருக்கா அடிச்ச மருந்த 2 தரம் அடிச்சு முழுக்க கிளிய பண்ணப்படும். அப்ப நல்லதாவும் போயிட்டு இந்த கிழமை வாணியும் இல்லாதபடியா கொஞ்சம் ஆறுதலா அமைதியா இருக்கலாம். வாணிமோனுக்கு உதவியா இருக்கு. ஆமா, அத ஓடி தெரியாமல். சரி, இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது கேள்வி சரங்கள். அன்பு நேயர்களே, நீங்களும் உங்களது பொன்னான கரங்களை பெயரை கொடுத்து கேள்வி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம்.
ஒவ்வொரு செவ்வாய்தோறும் உங்களோடு இணைகின்ற பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 604 இணைந்திருக்கிறேன். வழமை போலவே எப்படி நீங்கள் சென்று ஆகாஸ்லைடில் உங்கள் பெயர்களை பதிந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வீர்களோ அதுபோல இம்முறையும் உங்களுக்கான பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது. பெயர்களை பதிந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். எல்லோரையுமே அன்பாய் வரவேற்றுக் கொள்கிறேன். உற்சாகம் தந்து கொள்ளுங்கள். வழமை போலவே நானும் உற்சாகமாக இருக்கிறேன். ஆகவே எல்லோருக்குமே நன்றி கூறி வாணிமோகன் தற்போது நினைத்தபடி செல்வி நித்யானந்துடைய பணிக்கு நன்றி கூறி இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். சரி, நானும் இந்த பக்கத்தை பார்க்கிறேன். சரி, பக்கத்திலே நீங்கள் சரோஜினி சோதராஜ் இணைந்து விட்டால் மற்றவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. சரி, நான் இதை மாற்றி விடலாம் நினைக்கிறேன்.